சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதே போல் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வரக்கூடிய இந்த விசுவாசு வருஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அதே போல் உங்கள் சுற்றத்தாருக்கும் உங்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நல்ல அனுகிரகத்தையும் அதே போல் நல்ல சுபிக்ஷத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியையும் அதே போல் ஆக வேண்டியவங்களுக்கு நல்ல திருமண பாக்கியத்தையும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதே போல் நல்ல ஒரு தீர்க்க ஆயுளையும் சுமங்கலி பாக்கியத்தையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிபூர்ணமாக எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறேங்க. கூடுதலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு முதல்ல கேட்டிங்க அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய இடைக்காட்டி சித்தரினுடைய வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்குது. எப்படி சொல்கிறார் இடைக்காட்டி சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாவசு வருடம் வேளாண்மை ஏறும் பசுமாடும் ஆடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையரு வாழ்வார்கண் மாதவங்கண் மீறுமே உலகினிர் நல்ல மழையுண்டு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த வருஷம் நல்ல பசுமாடுகளும் ஆடுகள் கால்நடைகள் எல்லாம் நல்ல செழுமையான நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நல்ல அபிவிருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதாகவும், அதே போல் வேளாண்மை ஏறும், அதாவது வேளாண்மையானது அதாவது விவசாயமானது நல்ல செழுமையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாகவும், உலகினில் நல்ல மழை உண்டு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நல்ல மழையானது பெய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் அப்படின்னு இடைக்காட்டு சித்தர் குறிக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு இந்த விசுவாசு வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது, அதனால் ஒவ்வொரு மாதங்களும் எப்படியான படிநிலையாக வளர்ச்சிகள் இல்லைனா எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. விருச்சிக ராசி ஆகிய உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் என்ன பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. என்ன செய்யணுங்கிறதையும் பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு பாரக்காலங்க பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் பாவத்தில் சனி. அர்த்தாஷ்டம சனிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பல விஷயங்களில் ரொம்ப விசாலமான அறிவு கொண்டங்க விருச்சிக ராசிக்காரங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பொது நலத்துடன் அதை அணுகக்கூடியவங்க. சுயநலம் மட்டுமே அல்லாமல் நமக்கும் எப்படி இருக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிற ஒரு சிந்தனை கொண்டவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உருவாக்குது அர்த்தாஷ்டம சனி. மிக மிக இறுக்கமான சூழ்நிலை. ஆனால் இந்த வருடத்தினுடைய கடைசியில் அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படியே விலகுது. அர்த்தாஷ்டம சனி விலகிற காரணம் அப்படிங்கிறனாலே இந்த விசுவாச வருஷம் ரொம்ப அற்புதமான நல்ல வருடமாக அமையும். இந்த வருடத்தினோட கடைசியில் தான் அது ஆகுது. அதற்கு முன்பாகவே கூட ஒரு அற்புதமான நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே சென்று 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு தேக்க நிலைகள் பொருளாதாரத்தில் இருக்குங்க. அந்த பொருளாதார தேக்க நிலையை மாற்றுறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஒரு குரு பார்க்கறது பொருளாதாரத்தை பார்க்குறாரு. அப்போது பொருளாதார வளர்ச்சிகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரும். அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையாகட்டும் அல்லது ராகு பகவானும் அந்த இடத்துக்கு தான் வராரு. அப்போது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவை ஆகட்டும் அவர் பார்க்கறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் ஏற்படக்கூடிய உபாதைகள், இதுகளை எல்லாவற்றையுமே தவிடுபடி ஆக்கிறாரு குரு பகவானினுடைய பார்வை. அதனால் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடியது. இப்போ 4ஆம் இடத்திற்கு ராகு வராரு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், உங்களுடைய 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் பாவத்துக்கு மாறுறார். அப்போது இதனுடைய மாற்றங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை தருது. தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை தரும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரம் இந்த வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கல்யாணம் ஆகாது ரொம்ப நாளாக தள்ளி போய் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால குழந்தை பாக்கியம், இந்த வருடம் குழந்தை பிறக்கணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் ஆண் குழந்தை எதிர்பார்த்தா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கோ, அல்லது பெண் குழந்தை எதிர்பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை கூட இது ஏற்படுத்தலாம். ஏன்னா புத்திரஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு விருத்தமாக ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பை இது உருவாக்கலாம். குரு பகவானுடைய அஷ்டமஸ்தானத்தில் செயல்றதுனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரங்க முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டியது திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த வருடம், அதாவது இந்த விசுவாச வருடம், ஆங்கிலத்துக்கு அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தி அடைந்து 5ஆம் பாவத்திலே சனி பகவான் சென்று அற்புதமான நல்ல பலனை உங்களுக்கு வழங்குறாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அதற்கு முன்பாக இப்போ உள்ள காலத்திற்கு திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்த்து நல்லா ஸ்நானம் செய்து அதே இடத்துல நீங்கள் அணிந்து செல்லக்கூடிய வஸ்திரம், ஆர்திர வஸ்திரம்னு பெயர், குடித்த உடனே இருக்குல்லையே அந்த ஆர்திர வஸ்திரத்தை அவ்விடத்திலே விசர்ஜனம் செய்து புது வஸ்திரங்கள் அணிந்து அந்த சனி பகவானை வழிபாடு செய்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் உமையம்மையை வழிபாடு செய்து எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க. எதுக்குங்க தர்பாரண்யேஸ்வரர் கோயில், அதாவது நம்ம திருநள்ளாறு போக சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த திருநள்ளாறுங்கிறது ஒரு பெரிய திவ்ய க்ஷேத்திரம், சனி பகவானுக்கே இருக்கக்கூடியது. அதாவது நலமகாராஜாவுக்காக அந்த சனி பகவான் பிடித்த காலத்திலே அந்த சனி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நிவர்த்தி செய்யும்படியாக நல மகாராஜாவர் அவ்விடத்தில் இருக்கக்கூடிய தர்ப காடு, அதாவது தர்பை வனம், அந்த தர்பை வனத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து, அதனால தான் அவருக்கு தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த தர்பாரண்யேஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து அவருக்கு ஏற்பட்டக்கூடிய சனியினால் ஏற்பட்டக்கூடிய உபாதைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர் இழந்த அவருடைய மனைவி, மக்கள், அவர் இழந்த செல்வம், நாடு ஆகிய அத்துணையையும் திரும்பி பெறுகிறார் நல மகாராஜா. அதனால தான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் நம்மளுடைய சனி பகவானையே கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை, ஒரு மரபை அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த நல தீர்த்தத்திலே குளித்து அதே மாதிரி அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து அதே மாதிரி சனி பகவானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை நோக்கிய வளர்ச்சிகள் இருக்கும். சிவாய நமக. உங்களுக்கு ஒரு சந்தேகம், நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், சுவாமி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், சனி பயிற்சி அடுத்த வருஷம் தான் 2026 தான் சொல்லின்னு இருக்கேன். நிறையா பேர் இப்போது இந்த 2025 சனி பயிற்சி ஆயிடுத்துன்னு சொல்கிறாளே அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். அது திருக்கணித முறைப்படி, திருக்கணிதம்ங்கிறது எல்லாமே ஒரு அனுஷ்டான முறை, அது ஒரு முறை. ஆனால் நம்ம பாரம்பரியமான ஜோதிடக்கலை, நம்மளுடைய தேசாச்சாரம், நம்மளுடைய முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். உங்களுக்கு இன்னும் உடச்சி சொல்கிறேன். திருநள்ளாறு அப்படிங்கிறது முக்கியமாக சனி பகவானுக்குன்னு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அந்த கோவில் அனுஷ்டானம் பண்ணுவதும் வாக்கிய முறைப்படி தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்கள், சூரியனார் கோயிலாகட்டும், திங்களூர் ஆகட்டும், அதே போல் வைத்தீஸ்வரன் கோவில் ஆகட்டும், அதே போல் திருவெண்காடு ஆகட்டும், அதே போல் ஆலங்குடி, கஞ்சனூர் ஆகட்டும், அதே மாதிரி திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம், திருக்கடையூர், மயிலாடுதுறை, திருநாகை காரான்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், திருவாரூர் போன்ற அத்துணை விதமான திவ்ய க்ஷேத்திரங்கள், எல்லா க்ஷேத்திரம் சத்தவடங்க க்ஷேத்திரங்காட்டும் எல்லா கோவில்களிலும் 90% நம்ம சொன்ன எல்லா கோவிலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான். சனி பயிற்சிங்கிறது 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி நடக்குது. அதனால் அப்போ தான் நம்ம வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்களும் கொடுப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம ஜாதக ஸ்புடம் பண்ணி சொல்லக்கூடியதும் அப்போ தான் சனி பயிற்சிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். அதனால் இப்போதைக்கு சனி பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார். அதே போல் அடுத்த வருடம் 2026, ஆனால் இந்த விசுவாச வருஷத்துக்கு இதே வருடம், அதே போல் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும், உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த விசுவாச வருடம் அருமையான நல்ல வருடமாகவும் குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பரிபூர்ணமான அனுகிரகம், இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன்.
சிவாய நமக. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கூன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்குக நல்தவம் வேள்வி மல்குக மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. இந்த சேனல் அப்படிங்கிறது பக்திமயம் ஆன்மீக சேனல். ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான சேனல். இந்த சேனலை பின்தொடருங்க. இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. உங்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைப்பதை உறுதி செய்யுங்க. சிவாய நமக.